ஜின்கள் என்றது இறைவன் மனிதர்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது. தேவைகளுக்காக தான் படைக்கப்பட்டது. ஆனா, அது கடவுளையே மீற ஆரம்பிச்சிடுச்சு. கடவுள் இறைவன் பேச்சு அது கட்டுப்படுறது கிடையாது. ஓகே. அது என்ன தேவையோ அதுக்கு உண்டானத அது கண்டிப்பா அது செய்யும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு மாந்திரீகவாதிகள் அதை செய்யறோம்னா, ஜின்ன வச்சு தான் எல்லாத்தையும் அடைக்க முடியும். இப்ப எதிரிகள அழிக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது, கெட்டது அனைத்துக்கும் ஜின் உடனடியா தீர்வு குடுக்கும். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. இப்ப கடவுள்ன்றது போகாத ஒண்ணும் நம்ம கிட்ட யாரும் மக்கள் வரல. ஓகே. அங்க போயிட்டு அலைஞ்சு கெட்டு நொந்து நூடு தான் அப்புறம் நம்ம கிட்ட வர்றது. ஓகே. ஜின் நம்ம தேவைகள உடனடியா பூர்த்தி செய்யும். ஜின்கள பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், ஜின்கள நல்ல ஜின், கெட்ட ஜின் சொல்ட்டு பிரிக்கிறாங்க. ஸோ எதனால அது பிரிக்கப்பட்டது? கெட்ட ஜின்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல ஜின்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சார்? சார், மனிதர்கள் எப்படியோ அதே மாரி தான் ஜின்களும். ஓகே. கடவுளுக்கு கட்டுப்படுறது நல்ல ஜின்னுன்னுவாங்க. ஓகே. கடவுளுக்கே கட்டுப்படாதது கெட்ட ஜின். இப்ப மனிதர்கள் நம்ப இல்லையா? கடவுளே இல்லன்னு சொல்றவங்களும் உண்டு. ஆமா. கடவுள் இருக்குதுன்னு சொல்றவங்களும் உண்டு. ஆமா. அந்த மாரி தான் ஜின்கள்லயும்.